அவங்க திமுக தான் வெற்றிக்கான வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறீங்க. ஆனா அவர் கரெக்டா தன்னுடைய சாதி மதம் பார்த்து தான் நிப்பாட்டியிருக்காரு. கிறிஸ்தவர்கள் வாக்கு அதிகமா இருக்கக்கூடிய பெரம்பூர், கிறிஸ்டின் பிள்ளைமாறு அதிகமா இருக்கக்கூடிய திருச்சி கிழக்கு கரெக்டா அவர் நிப்பாட்டியிருக்காருங்கிறாங்களே. எல்லாம் அதான் பண்ணுவாங்க. இவரும் அதான் பண்றாரு. சேஃப்டி ஃபர்ஸ்ட்னுவாங்கல்ல, ஆமா அதேதான் இவங்களுக்கும். ஆனா அந்த கிறிஸ்டியனும் ஏமாற மாட்டான், அந்த தொழிலாளியும் ஏமாற மாட்டான், இயேசு கிறிஸ்துவ ஏமாற மாட்டான். தெளிவா இருக்கலாம். ஆமா, இயேசுவே சொல்லிடுவாரு, ஆபத்தான ஆளு அப்படின்னு. நமக்கு எந்த பிரச்சனையாலும் வரமாட்டான். எவ்வளவு பிரச்சனை கோர்ட்ல இருக்குது விஷயம், அது ஒர்த் இல்லைன்றானு இயேசு ஏத்துக்குறாரோ? அதான் சொன்ன இயேசு செத்தேன். இந்த பெரம்பூர்ல வந்து கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு அதிகம், அதை நம்பி நிக்கிறாருங்கிறாங்க. இல்ல இல்ல, ஏங்க எப்படிங்க கிறிஸ்டின் முஸ்லீம்? அப்படின்னா கிறிஸ்டின் முஸ்லீம்லாம் அந்த முட்டை பயிலுங்களா? விவரம் தெரியாதவங்களா? ஏங்க அவங்களுக்கு எல்லாம் அரசியல் நல்லா தெரியுங்க. இவங்க நினைச்சு இவங்க கடை போட்டது இவங்களோட எய்ம் என்ன? திமுகவை காலி பண்ணணும். டிசிஎம் தலித் கிறிஸ்டின் முஸ்லீம் அந்த ஓட்ட திமுக பிரிச்சு சொன்னா காலி அப்படின்னு ஜெயிச்சாங்களா? அவங்க முடிஞ்சுதா அவங்களால? முடியல. சோ அந்த ஃபார்முலா தான் அவங்க போயிட்டு இருக்கிறாங்க, வேற ஒண்ணும் இல்லை. இந்த வேட்பாளர் அறிவிப்பு, இவர் கொடுத்த உறுதிமொழி எதுவுமே தமிழ்நாட்டில் எடுபடாது. திருச்சி கிழக்கு பெரம்பூர் ரெண்டுலயுமே எடுபடாது. ஏன் எடுபடாது? 234 எடுபடாது. ஓகே, பாப்போம்.